Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல நாம CHSL 2023 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கான டாப் ஸ்கோரிங் டாபிக்ஸ் என்னென்னங்கறத பார்க்க போறோம். இந்த வீடியோல சொல்லக்கூடிய டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம்ஸ்ல 80% ஆஃப் தி மார்க்க வந்து ஹோல்ட் பண்ணி இருக்கு. சோ நீங்க இந்த டாபிக் இன்னும் படிக்காம இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹார்ட்லி 65 டேஸ் கிட்ட தான் இருக்கு. சோ இந்த டாபிக்ஸ்க்கு ப்ரையாரிட்டி பேசிஸ்ல நீங்க கவர் பண்ணா தான் உங்களால Tier 1 எக்ஸாம்ஸை குவாலிஃபை ஆவது பண்ண முடியும். எக்ஸாம் டேட் 2 ஆகஸ்ட்ல இருந்து 22 ஆகஸ்ட் வரைக்கும் கண்டக்ட் பண்ண போறதா SSC ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய டைம் ரொம்பவே கம்மியான டைம். அந்த டைம்ல இந்த டாபிக்ஸ்க்கு நீங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் உங்களால எக்ஸாம்ஸ்ல மார்க் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும் அண்ட் கிளியரும் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கான டேட் இன்னும் ஃபினிஷ் ஆகல. அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 8th. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. அப்ளை பண்ணாம இருக்கிறீங்கன்னா எப்படி அப்ளை பண்றது, இந்த எக்ஸாமை பத்தின A to Z டீடைல் வீடியோ, இந்த ரெண்டு வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணாம இருக்கவங்க ஃபாஸ்டா அப்ளை பண்ணிருங்க. லாஸ்ட் இயரோட கட் ஆஃபை பார்க்கலாம், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடணும்ன்றது. CHSL 2023 எக்ஸாம்ஸ்க்கு நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க இப்போ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதை விட 2ல இருந்து 3 டைம்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா ஹார்ட் ஒர்க் போட்டாதான் உங்களால Tier 1 எக்ஸாம்ஸை குவாலிஃபை ஆவது பண்ண முடியும். CGL Tier 1 விட CHSL Tier 1 எக்ஸாம் குவாலிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு தான் ரொம்ப கட் ஆஃபும் வைப்பாங்க. இது 2022 CHSL எக்ஸாமோட Tier 1 கட் ஆஃப். இதுல பாத்தீங்கன்னா 4500 வேகன்சி. அதுக்கு பாத்தீங்கன்னா 200 மார்க்குக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஆனா 2023 CHSL பாத்தீங்கன்னா வேகன்சி 1600 தான். லாஸ்ட் டைமை விட கம்மியான வேகன்சி. ஸோ கட் ஆஃப் நிச்சயமா அதிகமா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இந்த கட் ஆஃப் இருக்கும், இல்லைன்னா இதை விட அதிகமா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. நீங்க இப்போ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டாலும் சரி 2ல இருந்து 3 மடங்கு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க, அதிகமான ஹார்ட் ஒர்க் போடுங்க, அப்பதான் கிளியர் பண்ண முடியும். இது ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி உங்களுக்கு தெரியணும். கட் ஆஃப் கம்மியா வரும்னு நினைக்காதீங்க, கட் ஆஃப் ஹையா தான் வரும் CHSL எக்ஸாம்ஸ். இப்போ டாப் ஸ்கோரிங் டாபிக் பார்க்கலாம். இந்த டாப் ஸ்கோரிங் டாபிக்ஸை மட்டுமே நீங்க படிச்சீங்கன்னா உங்களோட எக்ஸாம்ஸ்ல 170 மார்க்ஸுக்கான சிலபஸ் கவர் ஆயிடும். ஓகேவா? அது என்னென்ன டாபிக்ங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேக்ஸ் டாபிக். மேக்ஸ் டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் டாப் ஸ்கோரிங் டாபிக். இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்க நல்லா படிச்சு பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 40 மார்க் உங்களோட எக்ஸாம்ஸ்ல ஸ்கோர் பண்ண முடியும். என்னென்ன டாபிக்னா அல்ஜிப்ரா, மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, நம்பர் சிஸ்டத்துல டிவிசிபிலிட்டி டாபிக், HCF LCM, டேட்டா இன்டர்பிரேஷன் அதாவது டேபிள் அண்ட் சார்ட், சிம்பிளிஃபிகேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட், ஆவரேஜ் அண்ட் பர்சன்டேஜ். இதே டாபிக் தான் CGL எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கும் டாப் ஸ்கோரிங் டாபிக். ஆனா CGLக்கும் CHSL என்ன டிஃபரெண்ட்னா CGL பாத்தீங்கன்னா ஆவரேஜ்ல இருந்து அவ்வளவு நிறைய கொஸ்டின் வராது. ஆனா CHSL ஆவரேஜ்ல இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின் நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் CHSL எக்ஸாம்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா CGL எக்ஸாம்ஸ்க்கு 1ல இருந்து 2 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ மேக்ஸுக்கு CHSL எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா மேக்ஸ்க்கு இதெல்லாம் தான் டாப் ஸ்கோரிங் டாபிக். இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்க படிச்சாலும் 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த டாபிக் நீங்க இன்னும் கவர் பண்ணாம இருக்கீங்கன்னா ஃபாஸ்டா கவர் பண்ணிருங்க இந்த டாபிக்ஸ். ஓகேவா? மிச்சம் ஒரு டாபிக்ஸ் நிறைய இருக்கு. டைம் ஒன்று இருக்கு, டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், இந்த டாபிக்லாம் இருக்கு. ஆனா அது படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரால இருந்து 2 கொஸ்டின், மென்சுரேஷன்ல இருந்து 3 கொஸ்டின், ட்ரிக்னாமெட்ரில இருந்து 3, ஜாமெட்ரில இருந்து 3 கொஸ்டின், டிவிசிபிலிட்டில இருந்து 1 கொஸ்டின், HCFல இருந்து சம்டைம் கேட்பாங்க, சில டைம் கேட்க மாட்டாங்க. ஆனா நம்பர் சிஸ்டம் அண்ட் HCF கட்டாயம் படிச்சிருங்க. டேட்டா இன்டர்பிரேஷன்ல இருந்து 4 கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து 2, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து மினிமம் 2 இருந்து 3 கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க. ஆவரேஜ்ல இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின், பர்சன்டேஜ்ல இருந்து 1 கொஸ்டின். சோ இந்த டாபிக் தான் நீங்க அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா இதுல தான் வெயிட்டேஜும் அதிகம். ஓகேவா? ஒன்ஸ் இந்த டாபிக்லாம் நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா CHSL 2022 எக்ஸாம்ஸ் Tier 1 கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து கேட்ட மேக்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல இருந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் இதுதான் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? இதுல கிட்டத்தட்ட 36 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். இந்த 36 கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா 2022 CHSL Tier 1 எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் பேப்பர். இதுல உள்ள கொஸ்டின்ஸை நல்லா சால்வ் பண்ணி பாருங்க. பிராக்டிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். மேக்ஸ்க்கு இதுதான் இம்பார்ட்டன்டான டாபிக். இது கவர் பண்ணலன்னா ஃபாஸ்டா கவர் பண்ணிக்கோங்க. 40 மார்க் இந்த டாபிக்ஸ் மட்டுமே ஹோல்ட் பண்ணிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்னா சினானிம், ஆன்டனிம், இடியம், உண்மை சப்ஸ்டிடியூஷன். இந்த 4மே வொக்காபுலரி செக்ஷனுக்கு வரும். இந்த 4 டாபிக்கும் நீங்க எங்க இருந்து படிக்கணும்னா SSC இங்கிலீஷ் குவிஸ் ஆப்னு ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். இந்த ஆப்ல SSCயோட 1999ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த SSC எக்ஸாம்ஸ்ல எல்லா எக்ஸாம்ஸ்ல கேட்ட சினானிம், ஆன்டனிம், இடியம், உண்மை சப்ஸ்டிடியூஷன்ஸை
கம்பைல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ல இருந்து படிச்சுக்கோங்க, அது எனஃப் ஆனது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட் அண்ட் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல இருந்து 2 கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்பாங்க. க்ளோஸ் டெஸ்ட்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் வரும். கிட்டத்தட்ட 7 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெறுமனே உங்களுக்கு இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருந்தாலே ஈஸியா அந்த 7 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட முடியும். ஓகேவா? இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா டெய்லி ஏதாவது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இல்லைன்னா புக்ஸுக்கு ரீடிங் பண்ணி பழகுங்க. கூடவே சேர்த்து டெய்லி 2ல இருந்து 3 க்ளோஸ் டெஸ்ட், 5ல இருந்து 10 சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸை எஸ்எஸ்சியோட கிரண் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்குன்னு இருக்கும். அந்த புக்கை டவுன்லோட், அந்த புக்குக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். அதுல போய் அந்த புக்கை டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து டெய்லி 2ல இருந்து 3 க்ளோஸ் டெஸ்ட், 5ல இருந்து 10 சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. சைமல்டேனியஸா ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல எடிட்டோரியல் தான் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு பாலிடிக்ஸ் பிடிக்குமா, ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா, சினிமா பிடிக்குமா, இல்ல வேற ஏதாவது நியூஸ் பிடிக்குமா, அதை நியூஸ் பேப்பர்ல இருந்து படிங்க. நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இங்கிலீஷ் புக் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா காமிக்கா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். இந்த 2 டாபிக்ல இருந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் நிச்சயமா உங்களோட எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஓகேவா? சோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ரூல்ஸ் மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டா போதும். இந்த டாபிக் கூடவே சேர்த்து பாத்தீங்கன்னா 100 கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர். ஓகேவா? அந்த 100 கோல்டன் ரூல்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல்ல டீச் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்த்து 10 வீடியோ இருக்கும். 100 கோல்டன் ரூல்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்க கவர் பண்ணீங்கன்னா 40 மார்க் கிட்ட பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். இந்த செக்ஷன்ஸ், இந்த டாபிக்ஸ் தான் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல 40 மார்க் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. ஓகேவா? வொகாபுலரிக்கு இந்த ஆப்பை ஃபாலோ பண்ணுங்க. ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கிரணோட புக்ல இருந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணுங்க. கிராமர் செக்ஷனுக்கு 100 கோல்டன் ரூல்ஸ் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா டேஸ் வந்து கம்மியா இருக்கு. 60 டேஸ் கிட்ட தான் இருக்குங்கிறப்போ நீங்க கம்ப்ளீட் கிராமர் படிக்கிறதுக்கான டைமும் அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கான டைமும் இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா வந்து உங்களோட எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல்ல நீங்க நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுங்கிறப்போ ப்ராக்டிஸ் நிறைய பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகேவா? அதனால 100 கோல்டன் ரூல்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. வாய்ஸ், ஸ்பீச் இதுக்கு ரொம்ப நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டாபிக் ஓகேவா, ஹிஸ்டரி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, எக்கானமி, சயின்ஸ் இதெல்லாம் தான் டாப் ஸ்கோரிங் டாபிக். ஹிஸ்டரியில என்னென்ன டைட்டில் தான் நீங்க படிக்கணும். ஓகேவா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், புத்திசம், ஜைனிசம், மகத எம்பையர், மௌரிய எம்பையர், சாகாஸ், குஷன்ஸு, சுங்க டைனஸ்டி, கான்வா டைனஸ்டி, சாத்வனாஸ், குப்தாஸ், சதன் கிங்டம், ராஷ்டிரகூடாஸ், டெல்லி சுல்தனத், முகல் எம்பையர், 1857 ரிவால்ட், கவர்னர் ஜெனரல், இந்தியா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இந்த டாபிக் நீங்க ஹிஸ்டரிக்கு படிச்சுக்கோங்க, அது மட்டுமே போதுமானது. அடுத்தது பாத்தீங்கன்னா பாலிட்டிக்கு பாத்தீங்கன்னா பார்ட், ஷெட்யூல், ஆர்டிகல், அமெண்ட்மெண்ட். அடுத்தது மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், எவ்வளவு டேஸ் எடுத்துக்கிட்டாங்க, யாரெல்லாம் டிராஃப்டிங் கமிட்டியில இருந்தாங்க, டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் யாரா இருந்தாங்க. அடுத்தது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சிஎம் இவங்களோட முக்கியமான ஆர்டிகல். இவங்களுக்கு ஒவ்வொரு பவர் இருக்கும். இவங்களை எப்போ அந்த பதவியில இருந்து தூக்கலாம், இதுக்கெல்லாம் ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. இவங்களோட பதவி காலம் என்ன, எப்போ இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, எந்த ஏஜ்ல ரிட்டையர்மெண்ட், இதெல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட், ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க கட்டாயம் படிச்சு ஆகணும். ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் அவைலபிள். நீங்க டெலிகிராம் சேனல்ல மந்தோட நேம் போட்டு நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு மந்தோட நேம் போட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். என்னென்ன டாபிக்லாம் படிக்கணும்னா அப்பாயின்மெண்ட், ஸ்கீம்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஸ்டேட் நியூஸு, டேஸு, அவார்ட்ஸு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, மிலிட்ரி எக்ஸசைஸ். இந்த டாபிக் எல்லாம் 1 இயருக்கு நீங்க படிச்சுக்கணும். எப்பத்துல இருந்து படிக்கணும்னா ஆகஸ்ட் 2022 இருந்து ஜூலை 2023 வரைக்கும் உள்ள எல்லா மந்தோட கரண்ட் அஃபேர்ஸும் இந்த டாபிக்ஸை நீங்க நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் அவைலபிளா இருக்கும். அடுத்தது ஸ்டாட்டிக் ஜிகே. ஸ்டாட்டிக் ஜிகே பாத்தீங்கன்னா இந்த டாபிக் தான். ஓகேவா? ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இந்த 2 டாபிக்ல இருந்தும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் உங்களோட எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. அவுட் ஆஃப் 25. ஓகேவா? 25ல 5 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இருந்து மட்டுமே தான் வரும். என்னென்ன டாபிக் கவர் பண்ணணும்னா இதெல்லாம் தான் ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாபிக். இதை மட்டும் கவர் பண்ணாலே 5ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது எக்கானமியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 இயர் பிளான் நல்லா படிச்சுக்கோங்க. ஜிடிபி, ஜிஎன்பியோட பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் எக்கனாமியில யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் டேர்ம், அதோட டெஃபனிஷன்ஸ் நல்லா படிச்சுக்கணும். நிதி ஆயோக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ யார் ஹெட்டா இருக்கா இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து இண்டஸ்ட்ரீஸ், பேங்க்ஸை மெர்ஜ் பண்ணுது, இதெல்லாம் ரொம்ப நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. எக்கானமில இருந்து பாத்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல்ல ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ எக்கானமி படிக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க அதோடைய டேர்ம்ஸ், டெஃபனிஷன் ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது சயின்ஸ். சயின்ஸ்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்கறாங்க. ஸோ சயின்ஸுக்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும்.
பயாலஜி பொறுத்த வரைக்கும் பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், அடுத்த ஹியூமன் பாடியில் வர சிஸ்டம்ஸ், இது எல்லாமே நீங்க ரொம்ப நல்லா படிச்சு வச்சுக்கிடணும். அடுத்தது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எலமெண்ட்ஸ், அந்த எலமெண்ட்ஸோட யூசஸ், அதை எங்க யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா படிச்சுக்கணும். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எங்க யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் நீங்க ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். ஹிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி இந்த மூணுத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் டீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப குயிக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸவே டீச் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த வீடியோக்கான லிங்க்ல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் இந்த ரெண்டுத்துக்கான பிளேலிஸ்ட்டையும் தரோம். இந்த ரெண்டுத்துக்கான பிளேலிஸ்ட்டை பாருங்க, குயிக் ரிவிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இந்த டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 35% 40% ஆஃப் த மார்க்கை வந்து உங்களோட எக்ஸாம்ஸ்ல இந்த டாபிக்ஸே வந்து கவர் பண்ணும். அதனால ஜென்ரல் அவேர்னஸ்க்கு இந்த டாபிக்ஸை ப்ரையாரிட்டி பேசிஸ்ல கவர் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசனிங்க்கு நீங்கள் கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஈஸியான டாபிக், கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களால் ரீசனிங் வந்து கவர் பண்ணிட முடியும். இதெல்லாம் தான் டாபிக். இந்த டாபிக்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CHSL எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டாப்பிக்கை நல்லா படிச்சுக்கிட்டு சிலபஸ் கவர் பண்ணிட்டு, கவர் பண்ணாமல் ஏதாவது டாபிக் விட்டு வச்சிருக்கீங்கன்னா உடனே அதை ப்ரையாரிட்டி பேசிஸில் கவர் பண்ணுங்க. கவர் பண்ணதுக்கு அப்புறமா CHSL 2022 எக்ஸாம் Tier 1 கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட்டாக ரீசனிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஷிஃப்ட் கொஸ்டின் பேப்பராக டவுன்லோட் பண்ணி இதில் 36 ஷிஃப்டோட கொஸ்டின் பேப்பரும் இருக்கும். கம்ப்ளீட்டாக இதை டவுன்லோட் பண்ணி இதுல இருந்து ரீசனிங் கொஸ்டின்ஸை டெய்லி 25 ரீசனிங் கொஸ்டின்ஸாக மிக்ஸ்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்டினுடைய டாப் ஸ்கோரிங் டாபிக். மோரார்லெஸ் CGL அண்ட் CHSL ரெண்டுத்தோட டாப் ஸ்கோரிங் டாப்பிக்கும் சேம் தான். பட் CHSL எக்ஸ்ட்ராவா 2-3 டாபிக்ஸ் நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும். CHSL படிக்கிறவங்க இந்த வீடியோல சொன்ன இந்த 1 2 3 4 4 சப்ஜெக்ட் இந்த 4 ஸ்லைட்ல சொன்ன டாபிக்ஸை இன்னும் கவர் பண்ணாம இருக்கீங்கன்னா ப்ரையாரிட்டி பேசிஸ்ல ஃபாஸ்டா கவர் பண்ணிருங்க. நீங்க CHSL எக்ஸாம்ஸ்க்கு சிலபஸ் கவர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல உள்ள இந்த கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிராஷ் கோர்ஸ்ல Tier 1 அண்ட் Tier 2 ரெண்டுத்துக்கான சிலபஸையும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். எக்ஸாமோட லேட்டஸ்ட் ரீசெண்டா மார்ச்ல தான் CHSL எக்ஸாம் 2022 நடந்துச்சு. CGL Tier 2 நடந்துச்சு. அது வரைக்கும் SSC கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாமோடைய கான்செப்ட், லேட்டஸ்ட் அப்ரோச் அண்ட் லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸ்ல இன்க்ளூடடா இருக்கும். ஆல் டைப்ஸ் அண்ட் ஆல் டாபிக்ஸையுமே கவர் பண்ணிடுவோம். ஸ்மார்ட் அப்ரோச்சஸ்ல தான் டீச் பண்ணியிருப்போம். பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரை கிளாஸஸ் வந்து ரொம்ப பேசிக்ஸ்ல தான் டீச் பண்ணியிருப்போம். டாபிக் வைஸ் வீடியோஸ் அண்ட் கிளாஸ் நோட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 699. எனக்கு வெறுமன சிலபஸ் மட்டும் கவர் பண்ணா போதும்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டெஸ்ட் சீரிஸும் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க இன்னொரு கோர்ஸ் நம்ம ஆப்ல இருக்கு, அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ CHSL படிக்கிறவங்களுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாங்கிறத கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க கூட CHSL எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். நீங்க இதுல என்னென்ன டாபிக்லாம் பேலன்ஸ் வச்சிருக்கீங்கிறத கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.